மிஸ்டர், அங்க இருக்கிற அந்த பாட்டில உடைச்சிடாத. நான் கடுப்பாயிடுவேன். எந்த பாட்டிலு? அந்த ரெட்டா இல்ல ஆரஞ்சா? அந்த ரெட்டு. நான் தான் சொன்னேன்ல, நீங்க ஏதாவது சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வான்னு. பாத்தீங்களா, பாட்டில உடைச்சிட்டான். என்ன இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தா பயந்துருவேன்னு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏங்க, உங்க நல்லதுக்கு தானே நாங்க சொல்றோம். இவனை போக வேண்டாம்னு சொல்லு, போயிடுவான். நீ போன்னு சொன்னா போக மாட்டான். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்ப்பா. அதையும் பாத்துடலாம். ஹே, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னும் 24 மணி நேரத்துல நீ இந்த ஊரை விட்டே போகணும். இல்லைன்னா போக வைப்பேன். ஓஹோ, பார்க்கலாம். ஏய். ஹலோ, இருங்க. ஹலோ. எங்க கூப்பிட்டுட்டே இருக்கேன், கண்டுக்காம போய்கிட்டே இருக்கீங்க. ஐஸ் 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 ஐஸ். என்னையா ஐஸ்? என்ன ஐஸ் வேணும் சார்? என்ன ஐஸ் இருக்கு? பால் ஐஸ் இருக்கு, கப் ஐஸ் இருக்கு, குல்ஃபி ஐஸ் இருக்கு. குல்ஃபி ஐஸா? ஏ குல்ஃபி, குல்ஃபி தாங்க. குல்ஃபி சாப்பிடலாம்ல? நான் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு வேண்டாம். என்ன தொந்தரவு பண்ணாம போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஏங்க எங்க காணோம்? ஹலோ ஏங்க, ஹலோ ஏங்க, நில்லுங்க நில்லுங்க. ஏங்க இருங்கண்ணா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன ஏன் வழிய மறிச்சிட்டே இருக்கீங்க? ஏங்க, இந்த வளையல உங்களுக்கு நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்தா நீங்க ஓவரா பண்றீங்க. உங்க வளையலும் வேண்டாம், ஒண்ணும் வேணாம். பேசாம போறீங்களா? ஏங்க நல்லா இருக்குங்க, சொன்னா கேளுங்க. ஏங்க இருங்க. ஏங்க நல்லா இருக்குங்க, போட்டுக்கோங்க. கைய காமிங்க. ஐயோ, எல்லாரும் பாக்குறாங்கங்க. ரொம்ப பண்ணாதீங்க, போட்டுக்கோங்க. நல்லா இருக்குங்க, அழகா இருக்குங்க உங்க கைக்கு. ஏங்க போட்டுக்கோங்க. ஏங்க யார் பாக்க? நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். திமிரு இருந்தா அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணுவேன். யோ போயா. கல்யாணமான பொண்ணுகிட்ட இவ்வளவு சேட்டை பண்றனா எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு? தேவையில்லாம தகராறு பண்ணாதீங்க, பேசாம வேலை இருந்தா போய் பாருங்க. நீ தப்பு பண்ணிட்டு எங்களை தகராறு பண்றேன்னு சொல்ற? யோ என்னையா பாத்தீங்க? அடிங்க அடிங்க போறீங்க. சும்மா விடக்கூடாது. யோ விஷயம் என்னன்னு தெரியாமயே அடிச்சிட்டு இருக்காங்கயா. அட பாவி. கொஞ்சம் சொல்லுங்களே. அடிக்காதீங்க. சொல்லுங்க நாலு பேரு. யோ யோ எங்க சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்கண்ணா. அம்மா என்னம்மா உனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம்? உனக்காக வக்காலத்து வாங்குற நீ? ஐயோ அடிக்காதீங்க ப்ளீஸ், அவர் என்னோட புருஷன். விடுங்க. என்னது? என்னம்மா சொல்ற? புருஷனா? ஆமாங்க. அப்புறம் எதுக்குமா யாரோ மாதிரி உன்னை ஃபாலோ பண்ணி பம்பு பண்ணா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. எல்லாரும் போங்க. யோ புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள முட்டாள் ஆயிட்டாங்கயா. வாங்கயா போலாம். வந்துட்டானுங்க. ரோகிணி, இப்போ உனக்கு திருப்தியா? மனசு குளு குளுன்னு இருக்குமே. உன் மனசு ஆறுற வரைக்கும் அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாவகாசமா என் புருஷன் அப்படின்னு வாய்ஸ் குடுக்குற. உங்களை யார் என்ன முதல்ல ரோட்ல ஃபாலோ பண்ணி வர சொன்னது? அசிங்கமாவே இல்லையா உங்களுக்கு? அசிங்கமா? வீட்ல ஃபாலோ பண்ண முடியாம தான் ரோட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறாங்க. என்ன அடி? ஐயா, இதெல்லாம் ஒரு அடியா? ரத்த காயும் ஃபிராக்சர் எதுவும் ஆகாம சின்னதா 4 அடி அடிச்சதுக்கு இவ்ளோ பெரிய சீன் போடுறீங்க? அப்ப கைய அப்படியே ரெண்டா பிரிச்சு உன் கையில கொடுத்திருந்தா ரோகிணி ஹாப்பி இல்ல?
உங்க கூட நான் நிக்கிறத பார்த்தா அம்மா டென்ஷன் தான் ஆவாங்க. நான் அம்மா கிட்ட போறேன். அப்ப நானு நீங்க எங்க வேணா போங்க, ஆனா என் பின்னாடி மட்டும் வந்துடாதீங்க. அடி பாவி. நில்றி. ஏப்பா இன்னொரு சர்பத் போடு. சரிங்கய்யா. இன்னொரு சர்பத். மாமா ஆ, நீங்களா? நீங்க எங்க இங்க? உங்களோட சீனியர்ல, அதான் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு சர்பத் போட்டு நிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு லெமன் சோடா. மாப்பிள, அதுல உப்பு போட்டிருப்பாங்க. சரி. நமக்கு ஆகாது, பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நமக்கு சர்பத்த லாய்க்கு. அதுவும் சரியா. நான் சொன்ன மாதிரி மாப்பிளைக்கு சர்பத்தே போடு. மாப்பிள உள்ள இருக்கிற புழுக்க அடங்குற மாதிரி நல்ல சில்லுன்னு போடு. சரிங்கய்யா. மாப்பிள, சொல்லுங்க மாமா. மாட்டு சத்தம் கேக்குதுல்ல? ஆமா மாமா, பாட்டு சத்தம் கேக்குது. யாரோ பாடுறாங்க போல. மாப்பிள, இந்த குரலை கேட்டீங்களா? என்ன மாமா அந்த குரலுக்கு? நம்ம சுவாதி குரல் மாதிரி இல்ல? ஆமா மாமா, சுவாதி வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஐயோ, நமக்கே இவ்வளவு நல்லா கேக்குது. திருவிழால இருக்கிற சவுண்ட் சரிக்கு கேட்காம இருக்குமா? கண்டிப்பா 100% கேக்கும் மாமா. ஐயோ, அவளுக்கு மட்டும் கேட்டுச்சுன்னா சுவாதி கதி அதோ கதி தான். அவளை எப்படியாவது காப்பாத்தணும் மாப்பிள. அத்தைக்கு தான் அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியல அவளுக்கு. யார் இவ்வளவு பாட சொன்னது? மாமா தாமா லேடிஸ் மாஸ்ல பாடிட்டு இருக்காரு. நம்ம ஸ்வாதின்னு நினைச்சு வந்துட்டோம். இந்த ஆளு தானா? இந்த ஆளு தான் பொழப்பு இல்லாம பாடிக்கிட்டு இருக்காரா? நாம வந்ததே வேஸ்ட். சாமுண்டீஸ்வரி, மாப்பிள குரலை மாத்தி லேடிஸ் வாய்ஸ்ல என்னமா பாடிட்டு இருக்காரு. எனக்கே உடம்பெல்லாம் புல்ல அடிக்குது. நீங்க தான் உங்க மாப்பிளைய மெச்சுக்கணும். வாங்க போலாம். யோ, ஆப்பனியா சும்மா. எப்படியோ உங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மாமா, எப்படி இருந்தது நான் பண்ணது? நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அவளுங்களுக்கு பிடிக்கலையே. ஆமா, தொண்டைக்கு என்னாச்சு? லேடிஸ் வாய்ஸ்ல பாடி தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாமா. தேங்க்ஸ் மாமா. நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் அம்மா கிட்ட மாட்டிருப்பேன். ஏமா, உங்க அம்மாவுக்கு தான் பாட்டு டான்ஸ் பொம்பளைகளுக்கு பிடிச்சது எதுவுமே பிடிக்காது. அப்புறம் எதுக்காக நீ பாடின? அப்பா, சின்ன வயசுல இருந்து எனக்கு பாட்டுனா உசுருன்னு உங்களுக்கும் தெரியும். நான் முறையா சங்கீதம் கத்துக்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பாட்டு ஆர்வத்தை என்னால விட முடியல. அதான் இந்த மைக் செட்டப்ப பார்த்த உடனே என்ன மறந்து பாடிட்டேன். ஓ, ஆர்வம்லாம் கரெக்ட் தாமா. இருந்தாலும் இடம் பொருள்லாம் பார்க்க வேணாமா? மைக்க பார்த்த உடனே பாஞ்சிட கூடாது. அவ இதை பார்த்துருந்தா அவ்வளவுதான். சரி வா, இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. சரிப்பா, இனிமே நான் கவனமா இருக்கேன். என்னப்பா கார்த்தி, நல்லா இருக்கியாப்பா? அங்க தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. நீங்க அப்பாலாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உன் மாமா அத்தையெல்லாம் பாத்தியா? பார்த்தேம்மா. அவங்களுக்காக சிலம்ப போட்டியில் கலந்துக்கிட்டேன், ஜெயிச்சிட்டேன். அவங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுதாப்பா? இல்லைம்மா, இன்னும் தெரியாது. சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா இரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க,
டைமுக்கு மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. மாமாவோட ஃபேமிலியை கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கூட்டிகிட்டு வந்துடுவாமா. நம்ம நினச்ச மாதிரியே கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவோமா. நீ சொன்னதெல்லாம் நடந்தா சந்தோஷம்தான்ப்பா. உன்னால முடியும். அதுக்காக தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். சரி, தாத்தா பாட்டி கேட்டதா சொல்லு. சரிங்கம்மா. சரிப்பா, நீ பார்த்து ஜாக்கிரதையா இரு. அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணு. வச்சிட்டுமா? சரிங்கம்மா. அவன் பேர் என்ன? யார் பேருமா? எனக்காக சண்டை போட்டானே, அவன் பேர் என்ன? அவன் ஊர் என்ன? சண்டை போடும்போது ஹிஸ்டரியா கேட்க முடியும். பேசாம இரு. என்னாச்சுமா? எதுக்கு அவனை பத்தி கேக்குறீங்க? நீங்க கொடுத்த செயினை தூக்கி வீசிட்டான். மரியாதை தெரியாத திமிரு புடிச்சவன். திமிரு இருக்குல்ல, அதனாலதான் அவன் நமக்கு வேணும். அவன் நம்ம வீட்டுக்கு வேணும். என்னக்கா என்ன சொல்ற? திமிரு புடிச்சவங்க ஒண்ணு எதிரியா இருக்கணும், இல்ல நம்ம கூடவே இருக்கணும். எதுக்கு? கொஞ்ச நாளா நம்ம குடும்பத்தை குறி வச்சு தாக்குறாங்க. 4 பொண்ணுங்களை வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு காவல் மிருகம் கூட இருந்தா நமக்கு நல்லது தானே? அம்மா, மிருகம்னு தெரிஞ்சும் கூட வச்சுக்கணுமா? ரேவதி, இது என்னோட முடிவு. இல்லம்மா, கொஞ்சம் யோசிச்சு. போதும், யோசிக்காமையா அம்மா சொல்லுவாங்க? நம்ம எல்லாரும் ஒன்னா யோசிச்சா ரேவதி மட்டும் புது ட்ராக்ல போவா. அது இல்லம்மா, ஆம்பளைங்கனாலே உங்களுக்கு பிடிக்காதுல்ல. அதுவும் ஊர் பேர் தெரியாதவன எதுக்கு வேலைக்கு சேர்க்கணும்? ஆம்பளையா இல்ல, அடிமையா. அடிமையா அவன் நம்ம குடும்பத்துக்கு வேலை செய்யணும். அதுக்கு அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கலாம். பொண்ணு கேட்டா அக்கா கிட்ட அடி வாங்க போற, அமைதியா இரு. அவனை பார்த்தா அடிப்பணியுடைய கேரக்டர் மாதிரி தெரியலையேம்மா. பணிய வைங்க. நாய்க்கு கொஞ்சம் பிஸ்கட் அதிகமா போடுங்க. தப்பு பண்ணா வேலை போகாது, உயிரே போயிடும்னு அழைச்சிட்டு வாங்க. வரமாட்டேன்னு சொன்னா? வருவானா மாட்டானான்னு நான் கேட்கல, அவன் வரணும். வர முடியாதுன்னு சொன்னா காலை உடைச்சு வீட்டு வாசல்ல கட்டி பிஸ்கட்ட போடுங்க. சரிக்கா, நான் இப்பவே போய் அவனை பார்த்து கூட்டிட்டு வரேன். என்னமாமா, அத்தையோட கேரக்டர் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. கேரக்டர் மாறின மாதிரி தெரியுதா? மாப்பிள, உங்க புத்தி கூர்மையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இப்படி அடிக்கடி லூசுத்தனமா ஏதாவது பேசி அதை நிரூபிக்க கூடாது. அட என்ன மாமா, பொசுக்குன்னு என்ன வாரி விடுறீங்க? என்ன மாப்பிள, மாமா இவ்வளவு வருஷமா சர்பத் குடிச்சு மிக்சர் சாப்பிட்டு கூட இது உங்களுக்கு புரியாம இருக்கு. உங்க அத்தை கேரக்டர் என்னைக்காவது மாறுமா? அப்படி சாமுண்டி கேரக்டர் மாறுற மாதிரி தெரிஞ்சா கூட அதை நம்ப கூடாது. புரியுது மாமா. நான் ஏன் அப்படி கேட்டனா, அத்தை கொடுத்த செயினை தூக்கி வீசி அவமானப்படுத்தினவன் அவன். அத்தைக்கு வால் பிடிக்கிற நம்மள துச்சமா பேசுறாங்க. ஆனா அவன் நம்ம அத்தையை அவமானப்படுத்தினவன். அவனை வழிய போய் கூப்பிடுறாங்களே மாமா, அதனாலதான் கேக்குறேன். இது ரொம்ப சிம்பிள் மாப்பிள. வால் பிடிச்சவனுக்கு அதுக்கு தகுந்த மரியாதை, வால் எடுத்து வீசுறவனுக்கு அதுக்கு தகுந்த மரியாதை. தட்ஸ் ஆல். மாமா இத பாருங்க, அவன் வேலைக்கு வந்துட்டானா ஏற்கனவே கிழிஞ்சு தொங்குற நம்ம நிலைமை இன்னும் கந்தலாயிடும். அதனால அவன் வரக்கூடாதுன்னு நம்ம முருகனை வேண்டிக்கலாம். எனக்கு கூட பயமா தான் இருக்கு மாப்பிள. இருந்தாலும் இந்த போராளி சந்திரகலா அவ சாதாரண ஆள் கிடையாது. புள்ள நரித்தனம் இவ ரத்தத்திலேயே ஊறி போனது. கரெக்ட் மாமா. உங்க அத்தை வெட்டிக்கிட்டு வான்னா இவ கட்டிக்கிட்டு நிப்பா. இவ பேச்சுக்கு அந்த சிலம்பத்துல ஜெயிச்சவன் ஒத்து வரலன்னா ஏதாவது ஒரு டீல பேசி அவனை ஒத்துக்க வச்சிருவா. ஏமாமா, அவன் ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்க? மாட்டான்னு தான் தோணுது. எதை வச்சு சொல்றீங்க? அவன் கொஞ்சம் வெறப்பானவனா இருக்கா மாப்ள, நம்மள போல கிடையாது.
அதனாலதான் சொல்றேன். சாமுண்டீஸ்வரி பரிசா கொடுத்த செயினையே அவன் வேண்டான்னு சொன்னா, அப்படிப்பட்ட ரோசக்காரன் இதுக்கு ஒத்துக்குவானா? ஏன் மாமா, இப்பதான் நீங்க சின்ன மாமியார் பெருமையை பத்தி என்கிட்ட சொன்னீங்க. இவங்க போய் அவனை ஒத்துக்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் ஒத்துக்க கூடாது. சப்போஸ் மீறி ஒத்துக்கிட்டான்னு வெயி, நாம தான் நம்ம ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அதை கலைச்சி விடலாம். என்ன மாமா இவங்க போய்கிட்டே இருக்காங்க? போறா போட்டோம் விடு. தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் நீங்க? என்கிட்ட என்ன பேசணும்? நான் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி, பேரு சந்திரகலா. இருந்துட்டு போங்க. ஓ, அந்த ஸ்டேஜில் தங்கச்சங்கிலி பரிசா கொடுத்தாங்களே, அவங்க சிஸ்டரா நீங்க? ஆமா. பார்த்தேன், நீங்க அவங்க சிஸ்டர்னு எனக்கு தெரியாது. சரி, என்கிட்ட என்ன பேசணும்? ஆஹா மாப்பிள, பாத்தீங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. சிலம்பம் போட்டியில ஜெயிச்சா உங்களை எங்க அக்காக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதை சொல்றதுக்கு அங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. அப்படியா? எங்க காணோம்? எங்க தம்பி, சொல்றத முழுசா கேளுங்க. சரி சொல்லுங்க. என் அக்கா உங்களை வேலைக்கு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் எனக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக இந்த ஏரியால நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டா வரிசையில வந்து நிப்பாங்க. அப்ப போய் கூப்பிட வேண்டியதானே? இந்த ஊர்ல நிறைய வெட்டி பசங்க இருக்கானுங்க போல. தம்பி, சின்ன வயசு, அதான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என் அக்காக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க தான் சரியானவங்கன்னு நினைக்கிறாங்க. ஏங்க, அவங்க நினைச்சா மட்டும் போதுமா? அதை நாலங்க டிசைட் பண்ணோம். நான் உங்ககிட்ட வேலை கேட்டனா, எனக்கு வேலை கொடுக்க நீங்களாம் யாருங்க? விவரம் இல்லாம வார்த்தை விட வேண்டாம் தம்பி. இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு உங்களுக்கு புரியல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இது பொறுப்பான வேலை, பெரிய சம்பளம். இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு நிறைய வேணுங்க. ஆனா நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்து சின்ன பசங்களாம் ஏமாத்த பார்க்காதீங்க. நாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ல இருக்கோம். எச்சி சிரிக்காதீங்க, நம்ப மாட்டேன். நாங்க இந்த டேமை வாங்கலாம்னு இருக்கோம். ஆமா தானே? யூ ஆர் வேஸ்டிங் அவர் டைம். நீங்க கிளம்பலாம். மாப்பிள, நான் சொன்னேன்ல இவன் ஒத்துக்க மாட்டான்னு. இவன் ரொம்ப ரோசக்காரனா இருக்கான் மாப்பிள. ஆமாமா, பாருங்க உங்க சின்ன மாமியாருக்கு எப்படி வேப்பல் அடிக்கிறான்னு. இத பாருங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் கிடைக்கும். சில நேரங்கள்ல நமக்கு வரப்போற வாய்ப்பு தெரியாம நாம அதை மிஸ் பண்ணிடுறோம். நீங்க பார்க்க நல்ல பிள்ளையா வேற தெரியுறீங்க. இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம்னு தான் ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லிட்டு இருக்கேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சதுக்கு மத்தவங்களோட அங்கீகாரம்லாம் எனக்கு தேவையில்ல. அதனால தான் அந்த செயின் அப்படியே சுத்தி விட்டேன். சரிதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. நானும் கிளம்பி வந்தாச்சு, அவ்வளவுதான். என்னெல்லாம் நீங்க தேடி வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஆசை காமிச்ச உடனே உங்ககிட்ட வேலைக்கெல்லாம் வந்துட மாட்டேன், புரியுதா? கிளம்புங்க. அதுக்கு இல்ல தம்பி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாங்க. உங்ககிட்ட வேலை செய்ய மீ நோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். நீங்க கிளம்புங்க. நாங்களே இந்த டேம் யோசிச்சுட்டு நீங்க என்னமோ என்ன வந்து வேலைக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. நாங்களே இந்த ஊர்ல நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு இருக்கோம். என்னங்கடா? கரெக்ட் மாமா. அவன் செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அத்தையை விட திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. என்னங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க போங்க. இப்ப நீங்க போகல, நாங்க போயிருவோம். கிளம்புங்க கிளம்புங்க. ஐயோ வர மாப்பிள. மாப்பிள, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. நேர கடத்தருக்கு போறோம், 1/4 கிலோ ஸ்வீட்டை வாங்குறோம். நம்ம 2 பேரும் தனியா உட்காந்து சாப்பிடுறோம். ஸ்வீட் ஓகே, மிச்சரு அது இல்லாமயா மிக்சரையும் நம்மளையும் பிரிக்க முடியாது மாப்பிள. வாங்க போலாம். நீ என்னைக்குமே நம்பர் 2 தான். உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது.
என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கணும் சந்திரா. நீங்க பரிபூர்ண ஆயுசோட ஆரோக்கியத்தோட இருக்கணும். அப்பதான் நான் தீர்க்க சுமங்கலியா இருக்க முடியும்.